ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 2 எபிசோட் நம்பர் 21 வாட்ச் அவுட் கேர்லின். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து போன மேட்சே வந்து வெறித்தனமாக அடித்து செகண்ட் ரவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம பசங்க வேகமாக வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கானுங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க டீம் ஆளுங்க, அதாவது நம்ம புல்மா இவங்களை தான் வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது இவங்க ஒரு கூட்டத்துக்குள்ளே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஆள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. உடனே நம்ம கோகு என்ன பண்ணுறாரு, ஒரு வயசானவர் கூப்பிட்டு ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு அவரோட தலை மேலே நின்றுட்டு பார்க்குறாரு. ஒரு வழியாக அவங்கள கண்டுபிடிக்கவும் செய்கிறாருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம புல்மா கிட்ட வந்து மாஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி அப்போ நம்ம புல்மா சொல்லுவாங்க, யோ மாஸ்டர் எங்கேயா போன நீ, உனக்காக இப்போ கோகு கிர்லின் இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்களே, அதெல்லாம் கவனிச்சிங்களா? அவங்க எப்படியோ போட்டியில் ஜெயிச்சிட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே நம்ம மாஸ்டர் சொல்லுவார், எனக்கு இது எல்லாமே தெரியும், அனௌன்சர் பேசும்போதே நான் இது எல்லாத்தையுமே என் காதில் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருப்பாருங்க. அந்த டைமில் நம்ம மாஸ்டர் வந்து புல்மா நான் உனக்காக வெளியில் போகும்போது ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அது மட்டும் கிடையாமல் இந்த கீ செயினும் வாங்கிட்டு வந்தேன், இதை வச்சுக்க அப்படின்னு நம்ம புல்மா ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க. உடனே இதை கொடுத்துட்டு நம்ம மாஸ்டர் கேட்பா, அப்படி புல்மா இது நான் உனக்கு தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நான் உன்னோட புக்ஸை வந்து ஒரு வாட்டி தொட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பாரு பாருங்க. உடனே புல்மாவுக்கு ஒரு கோபம் வந்து மாஸ்டருக்கு வைப்பாங்க ஒரு அடி. நம்ம மாஸ்டர் ஏர்லேயே வந்து ஒரு 7 செகண்ட் இருந்துட்டு கீழே வருவார். இதை பார்த்தோன்னே நம்ம ஊழாங்கு பேசாமல் நீ போட்டிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம கோகு கிர்லின் இவங்களை கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஊழாங்க ஓடி போய் கட்டி பிடிக்கிறாருங்க. கட்டி பிடிச்சோன்னே உள்ளே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ மாஸ்டரை இவங்க பார்த்தோன்னே, மாஸ்டர் நாங்கள் சண்டை போட்டதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம பசங்க கேட்குறாங்க. உடனே மாஸ்டர் நீங்கள் இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் இன்னுமே கண்டினியூ பண்ணுங்க, நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாஸ்டரும் சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம அனௌன்சர் வந்து செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால போட்டியாளர்கள் எல்லாம் சீக்கிரம் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்வா. அப்படி இதை பார்த்தோன்னே நம்ம கோகு கிர்லின் இவங்க 2 பேரும் செவரி ஏறி குச்சி உள்ளே ஓடிடுவாங்க. இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வர அந்த கேப்பில் நம்ம மாஸ்டர் எங்கே போனாருன்னே தெரியாதுங்க. அவரும் வந்து காணாமல் போயிடுவார். நடந்த எல்லாத்தையும் பற்றி நம்ம உள்ளே வந்து கோகு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யமச்சா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பார், இந்த மாதிரி அவங்க எல்லாரையும் பார்த்தேன் வெளியில தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கிர்லின் ஒருத்தவரை ஒத்து பார்ப்பாருங்க. ஆமாங்க இது வேறு யாரும் கிடையாது, நாமுங்கிற ஒரு போட்டியாளர், இவரும் ஒரு போட்டியாளர். ஸோ அந்த போட்டியில் ஜெயிச்ச ஒரு 8 பேருமே வந்து இப்போ இந்த இடத்துல தான் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கிழவன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்படிங்க இன்னொரு பக்கம் ஒரு அரக்கம் இங்கே இருந்து வருவான். இந்த அரக்கம் வரும்போதே நம்ம பசங்க எல்லாரும் மூக்க மூடிடுவாங்க. மூக்க மூடிட்டு நம்ம யமச்சா அவனை பற்றி சொல்லுவான், இவன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சவன், இவனோட டாக்டிஸே வந்து இவனோட நாத்தம் தான், அதாவது இவனோட நாத்தம் நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னா நம்மளால் வந்து சண்டை போட முடியாது பார்த்தீங்களா, நம்ம மூக்கில் கை வச்சிருவோம், அந்த கேப்பை பயன்படுத்தி இவன் நம்ம எல்லாரையுமே அடிச்சு போட்டுருவான், இதுதான் அவனோட டாக்டிக்ஸ் அப்படின்னு நம்ம யமச்சா சொல்லுவார். இதை பார்த்தோன்னே கோகு என்னடா இது ஒரு கேவலமான டெக்னிக்காக இருக்குது, இப்படிலாமா யூஸ் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம அனௌன்சர் வந்து எல்லாரையும் கூப்பிடுவாருங்க. உடனே கூப்பிட்டோன்னே எல்லாரும் அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தோடனே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து போட்டியை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த போட்டி, அதாவது இந்தந்த நம்பர் உள்ளவங்க தான் இவங்க கூட வந்து போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ உடனே நம்ம கிளம்ப இருக்கான் பார்த்தீங்களா, அவன் உடனே வந்து நான் இந்த பொண்ணு கூட வந்து போட்டி போடணும், என்னை மட்டும் இந்த பொண்ணோட சண்டைக்கு விடுங்க அப்படின்னு கேட்பான் பாருங்க. உடனே யோ கிளட்டு பயலே, சும்மா நான் சொல்கிறத கேளியா, நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அனௌன்சர் கோவப்படுவாருங்க. உடனே நம்ம கிழவனுக்கு இந்த இடத்துல வந்து அசிங்கமாக போயிடும். இப்போ ஒரு 4 பேரை வந்து அவர் பிரிப்பார். நாமுங்கிறவனுக்கு வந்து நம்பர் 5னும், கிரணுங்கிறவனுக்கு வந்து நம்பர் 8னும், இந்த அரக்கன் இருக்கான் பாருங்க அவன் பேர் பாக்டீரியானா, அவனுக்கு வந்து நம்பர் 1, அப்புறம் யமச்சாவுக்கு வந்து நம்பர் 4 அப்படிங்கிற மாதிரி 4 பேருக்கு 4 நம்பரை கொடுத்துட்றாங்க. இப்போ மீதி 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஜாரில் வந்து கையை விட்டு எடுக்கணுமாங்க. அவங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அவங்க வந்து இவங்க கூட போட்டி போடுறதா வந்து இந்த இடத்துல வந்து சொல்லவும் படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிர்லினை வந்து கூப்பிடுறாங்க. நம்ம கிர்லின் அந்த இதை எடுக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2 வந்துடுது. இதை எடுத்தோடனே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பயங்கர ஆச்சரியமாக வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 உள்ளது வந்து பாக்டீரியன், அதாவது வந்து அந்த வாடை வந்தது பார்த்தீங்களா, அவன் தான் வந்து நம்பர் 1. ஸோ அவன் கூட நம்ம கிர்லின் போட்டி போடணும் அப்படின்னோடனே சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். அது போக நம்ம கிர்லின் இருக்கான் பாருங்க, அவனுக்கும் பயங்கரமான பயமும் வந்துடுதுங்க. நம்ம அனௌன்சர் வந்து செகண்டுங்கிற ஒரு பேரை வந்து கூப்பிட்டு கேக்கு அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. எல்லாரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாரா இந்த கேக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ உடனே நம்ம யமச்சா கிட்டக்க வந்துட்டு, சார் நீங்கள் மாற்றி படிக்கிறீங்க சார், அது பேர் கேக்கு இல்லை கோக்கு அப்படின்னு பாருங்க. உடனே இவர் ஒரு மல்பலை போட்டு சரிப்பா கோகு வா அப்படின்னோடனே நம்ம கோகு அங்கேருந்து வந்து உனக்கு நம்பர் 7 அப்படின்றாங்க. அடுத்தது வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்பர் 6 அப்படின்றாங்க. கடைசியாக நம்ம கிளம்ப இருக்காரு பாருங்க, அவர் பேர் வந்து ஜாக்கி சேனாங்க, அவருக்கு வந்து நம்பர் 3 அப்படின்றாங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு ரூல்ஸை பற்றி சொல்லுவாங்க. உங்களுக்கு வழக்கம் போல் தெரிஞ்சது தான் ரூல்ஸு, உங்களால் முடியல அப்படின்னு நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டாலோ இல்லை ரிங்கை விட்டு வெளியில் போய் விழுந்துட்டாலோ இந்த போட்டியிலேருந்து நீங்கள் நீக்கப்படுவீங்க. அது மட்டும் கிடையாமல் முக்கியமானது, இதில் வந்து ஆயுதங்கள் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அது போக நீங்கள் எனிமியோட ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து தாக்கவே கூடாது. இதுதான் இந்த போட்டியோட ரூல்ஸ் அப்படின்னு நம்ம
கோகு உடனே ஆமாம் ப்ரைவேட் பார்ட்ஸ்னால் மூலம் என்ன அப்படின்னு கேட்பாரு பாருங்க. நம்ம அனௌன்ஸருக்கு வந்து ஒரே இதாகிடுங்க. ஏன் அப்படின்னா தம்பி உனக்கு ப்ரைவேட் பார்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாதா, இதை பற்றியே நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம கோகுக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கும். ஆமாம் சார் எனக்கு லஞ்ச் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு வந்து கேட்பா. அப்படி உடனே நம்ம அம்பேர் சொல்லுவா, அப்படி நீங்களாம் சாப்பிட மாட்டீங்களா, நான் கேள்விப்பட்டேன் சண்டை போடுறவங்க அப்படின்னோடனே. இல்லை நானும் நல்லாவே சாப்பிடுவோம் அப்படின்னோடனே நம்ம கோகு வந்து இன்னொரு ஆள் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல சாப்பிட வைப்பாங்க. அங்கே போனோடனே கோகு வளைச்சி கட்டிட்டு சாப்பிடுவார். இதை பார்த்தோன்னே அங்கே உள்ள சமைக்கிறவங்களுக்கே பயங்கரமான ஆச்சரியம் ஆகிடும். இப்போ வெளில வந்து ஸ்டேடியம் காட்டுவாங்க. ஸ்டேடியத்தில் வந்தோடனே நம்ம அம்பேர் சொல்லுவார், உங்கள் எல்லாரும் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்பவே சாரி. இப்போ நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த போட்டியோட லிஸ்ட் வெளியாக போகுது, இப்போ இவங்களுக்கு தான் போட்டி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டியில் கலந்துக்கிறவங்களோட எல்லாரோட பேரையும் சொல்லுவாருங்க. ஃபர்ஸ்ட் போட்டியாளர் பாக்டீரியன் வெர்சஸ் கிர்லின் அப்படிம்பாங்க. செகண்ட் போட்டியாளர் ஜாக்கி சான் வெர்சஸ் யாமச்சா. தேர்ட் போட்டியாளர் லான்பேக் அண்ட் நாம் அப்படிம்பாங்க. ஃபோர்த்து போட்டியாளர் கோகு வர்சஸ் ஜெயிண்ட் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரோட பேரை வந்து இந்த இடத்துல சொல்லவும் செய்வாங்க. இப்போ அது மட்டும் கிடையாமல் இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அப்படியோ அவங்களுக்கு வந்து 5 லட்சம் ஜெனி வந்து பரிசாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவார். அது மட்டும் கிடையாமல் இப்போ நம்ம போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த கோயிலோட பூசாரி நாய் ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஏதோ பேச போகிறான்னு நினச்சி மைக்க கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே குழப்பார். இதுதான் போட்டிக்கான சிம்பிளாக அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. இப்போ நம்ம கோகும் வந்து நம்ம கிர்லினை தேத்தி ஒன்றால் முடியும் கிர்லின், உனக்கு நான் எப்பயும் சப்போர்ட் பண்ணுவோம், போய் சென்றுவா வென்றுவா அப்படின்னு சொல்லி நம்ம கிர்லின் அனுப்பவும் செய்வாங்க. இப்போ உள்ளே வந்தோடனே போட்டி வழக்கம் போல் ஆரம்பிக்குங்க. நம்மளோட அரக்கம் உள்ளே வருவான். எல்லாரும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முதல் போட்டி ஆரம்பிக்குதா அப்படின்னு நம்ம அம்பேர் சொல்லிட்டு அரக்கம் உள்ளே வந்தோடனே எல்லாரும் வந்து மூக்க மூட ஆரம்பிச்சிருவாங்கங்க. அப்போ போட்டி வந்து ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து அவன் உடம்புல உள்ள மொத்த துர்நாற்றத்தையும் ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு அங்கேயே இருந்து நம்ம கிர்லினை நெருங்குவான் பாருங்க. நெருங்கின உடனே நம்ம கிர்லின் எப்படியோ வந்து தப்பிச்சிருவாங்க. இதுலேருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனால் இது இனிமேல் நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில இருந்து மொத்த நாத்தத்தையும் வெளில இது பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாம அந்த தாக்குதல் முடியறதுக்குள்ளேயே அவன் ஜட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஜட்டியில் கையை விட்டு உள்ள எல்லா துர்நாற்றத்தையும் எடுத்து என்ன பண்ணுவான், அப்படியே அவனை தொட வருவாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம புல்மா இவன் என்னடா இவ்வளோ கேவலமானவனா இருக்கான், இதுலேருந்து அவன் எப்படா தப்பிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே அந்த கையை எடுத்துகிட்டு போய் கிர்லினை தொடுவான் பாருங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு. நம்ம கிர்லினுக்கு அப்படியே மயக்கம் வந்த மாதிரி உலகத்தில் உள்ள மொத்த துர்நாற்றமும் அவன் மேலே வந்தால் எப்படி இருக்கும். இந்த அளவுக்கு அவன் மேலே வந்தோடனே என்ன பண்ணுறனே தெரியாமல் கீழே விழுந்துடும். இதை பார்த்தோன்னே நம்ம அம்பையர் இது மாதிரி ஒரு இது அட்டாக்கை யாருமே பார்த்துருக்க முடியாது, இதுலேருந்து அந்த பையன் மீண்டு வருவானா என்ன அப்படின்னு தெரியல மாதிரி நம்ம அம்பையர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாரும் ஒன்னால முடியும் கிர்லின் எழுந்திரிச்சு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிர்லினை வந்து உற்சாகப்படுத்துவாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிர்லின் எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு வருவாங்க. எழுந்திரிச்சு வந்த உடனே நம்ம அரக்கன் என்ன பண்ணுவான், பாக்டீரியன் போய் கிர்லினோட கழுத்தை போய் நெரிச்சிருவாங்க. நெரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் முகமே வந்து வேற ஸ்டேட்டாக மாறிடுங்க. அந்த அளவுக்கு கழுத்தை நெரிப்பாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகு கத்துவான், உன்னால முடியும், அவன் கையை எப்படியாச்சும் டாச் பண்ணிட்டு அவனை அடிடா கிர்லினா அப்படின்னு நம்ம கோகும் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். உடனே நம்ம கிர்லின் அவன் கையை எப்படியோ விலைக்கு ஒரு அடி அடிச்சு வெளில வந்துருவாங்க. இப்போ வெளில வந்தோடனே நம்ம கிர்லினை வந்து பாக்டீரியன் வந்து ஒரு பக்கத்தில் கார்னர் பண்ணிடுவான். ஸோ இனிமேல் கிர்லினால எங்கேயும் வெளில போக முடியாத மாதிரி அந்த ஸ்டேடியத்தில் ஒரு மூலையில் கார்னர் பண்ணிடுவான். இப்போ நம்ம கிர்லின் என்ன பண்ணுவான், எப்படியாச்சும் அவன் கால் கேப்பில் பூந்து அந்தாண்ட வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பூந்து வர பார்ப்பாங்க. உடனே என்ன பண்ணுவான், அவன் மேலே வந்து அவன் உட்காந்து நசுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான்னா அவன் மேலே ஏறி நசுவாங்க. சும்மா ஏறி குதின்னு குதிப்பான் அவன் மேலே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாம்பு போட்டு விடுவான் பாருங்க அவன் மேலே. அவ்வளோதாங்க முடிஞ்சிட்டுங்க. போட்டோடனே இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நாத்தத்தில் இருந்து. ஸோ இப்படியே இவன் போராடிக்கிட்டு இருக்கிற அடுத்த கேப்புக்குள்ளே அவன் காலை போட்டு அவனை மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் அவ்வளோ பெரிய உருவம், இவன் சின்னோண்டு பையன் இருந்தாலும் பார்க்காம போட்டு மிதின்னு அவனை மிதிப்பான். சுற்றி உள்ளவங்களே மிதிக்கிற மாதிரி அவங்களாம் அந்த பதட்டத்தில் இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவன் பொழப்பானா, இதுக்கப்புறம் இவனால் முடியுமா? நம்ம பாக்டீரியன் வந்து வெறும் துர்நாற்றம் வீசுறவன் மட்டும் கிடையாது, அவன் மிகப்பெரிய பலசாலி, இதுலேருந்து அவனால் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்பேர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் பார்த்து அப்படியே கண்ணே கலங்கி நிற்பாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்மளோட சுற்றி உள்ள அம்பேர் வந்து என்ன ஆரம்பிச்சிருவாங்க, சரி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தோல்விக்கான இதை வந்து என்ன ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்னும் போது மறுபடியும் சுற்றி உள்ளவங்க எல்லாம் உன்னால் முடியுண்டா கிர்லின்னு, வெளில வாடா கிர்லின்னு, அவனை எப்படியாச்சும் எழுந்திரிச்சு ஆட்டிடா அப்படின்னு சொல்லி நம்ம கிர்லினை ரொம்பவே வந்து உற்சாகப்படுத்துவாங்க. இப்படி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம கோகு வந்து சொல்லுவார், டே கிர்லினை முதல்ல எழுந்திரிடா, உனக்கு மூக்கே கிடையாது, நீ எங்கடா நாத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே நம்ம கிர்லினுக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு, ஆமாம்ல கோகு எனக்கு தான் மூக்கே கிடையாதுடா, நான் ஏன்டா இங்கே படுத்து கிடக்கேன், ஞாபகம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நண்பா, இப்போ அவன் கதையை எப்படி முடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிர்லின் எழுந்திரிச்சிருவாருங்க. எழுந்திரிச்சோடனே நம்ம பாக்டீரியானும் சும்மா கிடையாதுங்க, தம்பி இவ்வளோ நேரம் நீ போனது சும்மா, இதுக்கப்புறம் என்னோட நாத்தத்துலேருந்து நீ தப்பிச்ச, இப்போ என்னோட அடுத்த அட்டாக்லேருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் உடம்புலேருந்து சளி இருக்குது பார்த்தீங்களா, மொத்த சளியும் வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம அம்பேர் இது வரைக்கும் பாக்டீரியனோட இந்த சளியிலேருந்து பொழைச்சவங்க யாருமே கிடையாது, இதுலேருந்து அந்த பையன் எப்படி தப்பிக்க போகிறானோ என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆனால் உடனே அப்படி ஹைப்பேற்றிட்டு இருப்பாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவான், மொத்த
சளியும் சேர்த்து துப்புவான் பாருங்க. நம்ம கிர்லின் அதை அழகாக டாச் பண்ணிட்டு வைப்பான் பாருங்க, மூஞ்சில் ஒரு ஒரே அட்டி தாங்க நேராக போய் நம்ம பாக்டீரியன் போய் கீழே விழுவும் செய்வாங்க. இது மட்டும் கிடையாது, கீழே விழுந்த அடுத்த இதில் கிர்லின் யோசிக்காமல் அவன் மேலே ஏறி போய் அவன் மூஞ்சிக்கு நேராக விடுவான் பாருங்க ஒரு பாமை. போட்டவுடனே நம்ம இந்த இடத்துல பாக்டீரியன் அப்படியே மயங்கி போகிறாங்க. அதாவது எல்லாருக்குமே துர்நாற்றம்னா என்னன்னு காமிச்சா அவனுக்கு துர்நாற்றத்தை நம்ம கிர்லின் இந்த இடத்துல காட்டி ஜெயிக்கவும் செய்கிறாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிர்லின் வந்து ஜெயிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாம் தானே ஜெயிச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தில் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே கோகுவும் மேலேருந்து இறங்கி வந்துட்டு நீ ஜெயிச்சுக்கடா கிர்லினா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் மேட்ச் நடந்ததில் வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து ஒரே துர்நாற்றம் ஆகிட்டான். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க டீம் வந்து இப்போ ஸ்டேடியத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கோகு அப்புறம் கிர்லினி இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.